ஆனால் உங்களை தான் சார் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். அதே போல் இந்த பக்கம் இருக்கிற நல்லா கைதிட்டுறாங்க. அவங்க இருக்கவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு மறுநாள் மெயில் அனுப்புவாங்க, உனக்கு உன் அட்ரஸ் போன வாரம் கேட்டேன் நல்லா இருந்துச்சுங்க அப்படி. பார்த்தீங்களா எவ்வளோ விஷயத்தை நீங்கள் அந்த காலத்தில் மாற்றி மாற்றி செஞ்சீங்க. அதை சரியாக சொல்லி முறைப்படுத்துறது நாங்கள் சார். அமாவாசை அன்னைக்கு மட்டும் காக்கா போய் கூப்பிடுவாங்க மாடியில். இங்கே வர்றா உங்கள் தாத்தா வந்திருக்காருவார். அந்த காக்கா அமாவாசைக்குமே தாத்தா வந்திருக்காரு, வா 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 கா கா கான்னு விரட்டி விரட்டி காக்காய்க்கு சோறு வைப்பேன் அமாவாசைக்கு மட்டும். மறுநாள் அதே காக்கா அந்த பக்கம் போ சனியனை இங்கே வந்து நிற்பேன் அப்படின்னு கல்லை வச்சு எரிவாங்க. அது எப்படி அன்னைக்கு தாத்தா இன்னைக்கு சனியன் ஆவார். இந்த கழுதை இங்கே தான் சுத்தும் காக்காவை பாவம். அதே போல் அமாவாசை அன்னைக்கு அது முக்கியமாக நாளைக்கு அகத்திக்கீரை கொண்டு அந்த 4 தெருவுக்கு ஒரு பசுமாடு இருக்கும். வரம்புறா 2 கட்டை கொண்டு வந்து மொத்தம் 350 கட்டு அகத்திக்கீரை அந்த மாட்டு கொடுத்து அன்பை திணிச்சு ஒரே நாள் அந்த மாடு சாப்பிட்டு மட்டமலாக படுத்து கிடக்கு. மறுநாள் பகுத்தால வாந்தி போய் பார்த்தீங்களா. ஏன் தினந்தோறும் ஒவ்வொரு ஆளும் ஒன்று கொடுத்தேன்னா சார், எது செஞ்சாலும் ஒன்றா செய்கிறேன் சார். சார் இருக்கும்போது தாய் தப்பனுக்கு 2 வேளை சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டேன் சார். செத்த பின்னாடி திதி கொடுக்குறேன் சுடுகாட்டில் 1 கிலோ முறுக்கு 4 கிலோ அதிர்சம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா விரும்பி சாப்பிடுவார். இருக்கும்போது கொடுத்தா 1 மாதம் 2 மாதம் சேர்த்து இருந்திருப்பார். சுடுகாட்டில் சும்மா வச்சு அது காக்கா தீட்டு ஓடுது சார்.